தருண் சார் 99 அவுட் ஆஃப் 100. ரொம்ப நன்றி சார். சூப்பர்டா. இந்தாங்கம்மா கஷாயம் குடிங்க. புதுசா காதலிக்க நேரம் படம் வந்துருக்கு, பார்க்க போமாண்ணே? இல்ல அவன் நாளைக்கு இன்டர்னல் எக்ஸாம் வச்சுட்டு படிக்கிறதுக்கு நேரம் இல்லையா, உனக்கு காதலிக்க நேரம் இல்லை, அது வேற. முதல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சியாலே? டே அருணே, அப்பா படத்துக்கு முன்னாடி மதியம் சாப்பாடு வச்சிருக்கேன், மறந்துடாம எடுத்துட்டு போடா. நான் வேலைக்கு கிளம்புறேன். இந்த எடுத்து போறோமா? டேய் மச்சான், நான் சொல்லியிருந்தேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் வந்துருந்துச்சு பாத்தியா? ஆமாடா. டேய் மச்சான், நீ மட்டும் காட்டலன்னு வச்சுக்கோ, இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருப்பேன்டா. சரி அதெல்லாம் இருக்கட்டும்டா. டேய் ஆமாடா, அவனை சொல்ல மறந்துட்டான்டா, நாளைக்கு எனக்கு பிறநாள் இருக்குடா, அவன் ஃப்ரெண்டு நீனு சேர்ந்து வந்துடுடா கண்டிப்பா. சார்டா, நான் வேற ஊருக்கு போறேன், என் ஃப்ரெண்டு கண்டிப்பா வந்துடும். என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? சரிடா நாளைக்கு பார்ப்போம். டேய் மச்சான், பிறந்தநாள் கிஃப்ட்டுங்கடா. உனக்கு இல்லடா, அங்க பாடுறா. டேய் நீ தானே மச்சான், நமக்கு பிடிச்ச பிராண்ட் வாங்கிட்டு இருக்கு பத்தியா? சரிடா விக்கி, என்ஜாய் பண்ணுங்க, வீட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, எங்க அம்மா தேடுவாங்க. டேய் என்னடா மச்சான் இப்படி சொல்லிட்டு இருக்க? இப்ப தான்டா பார்ட்டி ஆரம்பிக்கு, இருடா. எங்கடா போற? அதானே இவன் என்னடா அதுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா போலாம்டா, இருடா, ஒரு பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு போடா. என்னடா நீ? மச்சான் நான் சரக்குலாம் அதிக மாட்டேன் மச்சான். பழக்கம் நானா கத்துக்கிறேதான், அடிக்க இன்னைக்கு அவ்வளவுதான். டேய் மச்சான், பர்த்டே பாயோட விஷ் தான். நீ இருக்க, வேறலாம் இல்ல, நீ இருக்க நீ. டேய் மச்சான் வேண்டாம். டேய் மச்சான் வேண்டாம். டேய் அவன் பிறா ஜீவா. வேண்டாம். டேய் அவ்வளவுதான். என்னடா இப்படிதான் இருக்கு? டேய் கசப்பா இருக்கா? ஏய் ஒண்ணு இல்லடா, இருடா மச்சான். ஜீவா அதை கேட்க விட்டுறா கொஞ்சம். போடு. எப்படிடா இருக்கு? டேய் ஒரு மாதிரி தள்ளுதா. அடுத்த பக்க போடு, கரெக்ட் ஆயிரும். டேய் இதை எப்படிதான் குடிக்கீங்க? நீ வாடா, மறுபடியும் குடிச்சு பாடுறா. என்னடா எப்படிதான் இருக்கு? தருண் 36 அவுட் ஆஃப் 100. அப்படியா? போன எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த, இப்போ அம்மாக்கு உடம்பு சரியில்லையாண்ணே? படிக்க முடியலையாண்ணே? ஆமா, அவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லைதான், அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. ஆமா, இப்போ நீ முன்ன மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஆள் மாற்றிய. என்னாச்சு? இப்போதான் என் வாழ்க்கையை நான் வாழ்றேன். சொல்லுதா மச்சான்? ஏய் மச்சான், எங்கடா இருக்க? இங்கதான் இங்க ஒருத்தன் நீ அடுத்ததுக்கு இருக்கான். ஏய் வாடா சீக்கிரம் வாடா, உனக்காண்டி தானே வெயிட்டிங். இந்த வரேன்டா. சரிடா வாடா. என்ன மச்சான் அவசரமா வர சொல்லியிருந்த? ஏய் வாடா மச்சான், ஜீவா இருக்கான்ல? ஆமா இந்த வரான்ல. டேய் வந்துட்டான்டா. தனி வந்துருச்சு. டேய் மச்சான், கை நீட்டுற சீக்கிரம் நீட்டுறா. இந்தாடா உனக்கு, இந்தாடா மச்சான் உனக்கு. நானும் போட்டுக்கிறேன். டேய் மச்சான், செம்ம போதையா இருக்குடா. எவ்வளோடா?
4500 இந்த இருடா உனக்கு ஜிபே போடுறேன்டா. ப்ரோ எனக்கு ஒரு பேக்கெட் நாளைக்கு வந்துடும் ப்ரோ காசு. எனக்கு ஒன்று, நான் வீட்டில் போய் காசு அனுப்பி. சரிடா 4500 நேற்று என் சம்பள காசா அப்பா போட்ட முன்னாடி வச்சுருந்தேன். இல்லை காலையில் பார்க்கும் போச்சுல காணோம். சரி நீ தான் பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டணும்னு என்கிட்ட சொல்லாமல் அவசரத்தில் எடுத்துகிட்டு போயிருப்பேன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே ஃபீஸ் கேட்ட காசு வாங்கினேன். எதுவும் புத்தகம் வாங்க வேண்டியிருந்துச்சாப்பா? என்ன பண்ணிட்டு வர? குடிச்சிருக்கியா? ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. நாயே நாயே, ஏன்டா இப்படி பண்ற? நீ போற பாதை சரியில்லை, நான் சொல்லிட்டேன். நீ உன்னை மட்டும் நாசமாக்கல, உன்னைய மட்டுமே வாழ்றதுக்கு காரணமா நினைச்சிட்டு இருக்க. என்னையும் சேர்த்து தான்டா சீரடிக்கிற. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போதைக்கு அடிமையாகிறதுக்கு பேசாம 2 பேரும் சேர்ந்து செத்துடலாம். 36 out of 10. 99 out of 10. ரொம்ப நன்றி சார். சூப்பர் தான். நாயே நாயே ஏ ராசா. நேத்து என் சம்பள காசா அப்பா போட்ட முன்னாடி வச்சிருந்தேன். 4500 இப்பதான் என் வாழ்க்கையை நான் வாழ்றேன். உன்னை மட்டும் நாசமாக்கல, உன்னைய மட்டுமே வாழ்றதுக்கு காரணமா நினைச்சிட்டு இருக்கு. என்னையும் சேர்த்து தான்டா சீரடிக்கிற. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போதைக்கு அடிமையாகிறதுக்கு பேசாம 2 பேரும் சேர்ந்து செத்துடலாம் 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 செத்துடலாம். அருணே எந்திரிடா, காலேஜுக்கு நேரமாச்சுடா. அருணே ஐயோ வாழ்க்கையில நம்ம வழி தவறி போறது இயல்புதான். ஆனா நல்வழிப்படுறது அரிது, அது அவசியமும் கூட. ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில 2ஆம் அடி வாங்க கூடாதுன்னா 2 அடி திருக்குறள் தான் ஒரே வழி. படிங்க, பயனடைங்க. நன்றி. Action.